ஹலோ எவ்ரிஒன். ஒரே ஒரு கண்டுபிடிப்பு ஒரு தேசத்தையே அல்ல, முழு உலகத்தையே மாற்றிடும் சக்தி வைத்திருக்கு. நினைச்சு பாத்தீங்களா? இன்று நாம் பேசப் போறது அமெரிக்கா எப்படி சூப்பர் பவரானது. இராணுவத்தால இல்ல, பணத்தால இல்ல, கண்டுபிடிப்பு சக்திதான் காரணம். இந்த வீடியோ முடியும் வரை இருங்க. உங்க மனசுல ஃபயர் வேகும் கதை இது. லெட்ஸ் டைவ் இன். நாம பலர் நினைப்போம், அமெரிக்கா பெரிய நாடு, அதனால தான் பெரிய பவர். ஆனா அது தவறு. அந்த நாட்டின் உண்மையான சக்தி புதுசா யோசிக்க தைரியம், தோல்வியையும் தாண்டி முன்னே போகும் மனசு, மற்றவர்களுக்கு பயன் தரணும்ன்ற உணர்வு. பெஞ்சமின் பிராங்க்லின் போன்ற திங்கர்ஸ் முன்னேற்றத்திற்கு தீ வைச்சவர்கள். இதிலிருந்துதான் இன்னோவேஷன் ரெவல்யூஷன் தொடங்குது. அடுத்த கதையை கேட்காம விடாதீங்க, அது உங்களை கூஸ்பம்ஸ் கொடுக்கும். சீன் மாத்தலாம். 1940s. உலகம் யுத்தத்துல மூழ்கி கிடக்குது. அமெரிக்கா ராணுவம் ஒன்று செய்கிறது. ஒரு ரகசிய முயற்சி. டிஜிட்டல் கம்ப்யூட்டிங். இதே மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ்க்கு அடித்தளம். பிரிட்டிஷ் மற்றும் யூரோப் விஞ்ஞானிகளும் சேர்ந்து பங்களிச்சாங்க. ஆனா இந்த மாயத்துக்கு மக்கள் கைக்கு கொண்டு வந்த லெஜெண்ட்ஸ் யார் தெரியுமா? ஸ்டீவ் ஜாப்ஸ், ஸ்டீவ் வாஸ்னியாக், பில் கேட்ஸ். அவங்க சொன்னது சிம்பிள்: டெக்னாலஜி எல்லாருக்கும் கிடைக்கணும். அடுத்த இன்வென்ஷன் மனித குலத்தை காப்பாற்றவும் அழிக்கவும் முடிந்த ஒன்று. மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட், அட்டாமிக் பாம்ப். இந்த கண்டுபிடிப்பு உலகத்தை அதிர வச்சுது. ஆனா இதே வேர்ல்ட் வார் 2க்கு ஃபுல் ஸ்டாப் போட்டது. இங்கு நம்ம கற்க வேண்டிய பாடம், டெக்னாலஜி நல்லது அல்லது கெட்டது அல்ல, அதை பயன்படுத்துற மனிதன்தான் நல்லவன் அல்லது கெட்டவன். அடுத்த ரகசிய முயற்சி டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் நெட்வொர்க் ப்ராஜெக்ட். அதுதான் ஆர்பாநெட். இதுதான் இன்று நம்ம வாழ்க்கையை இயக்கிற இன்டர்நெட்டாக மாறுது. எஜுகேஷன், பிசினஸ், கம்யூனிகேஷன், ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் இணைக்கிற இன்விசிபிள் பவர். இன்று நம்ம கையில் இருக்கும் ஃபோன் ஒரு காலத்தில் நாசா கிட்ட கூட கிடைக்காத பவர் வச்சிருக்கு. இப்ப ஒரு வேறு கதைக்கு போலாம். காரை கண்டுபிடிச்சவர் கார்ல் பென்ஸ். ஆனா உலகத்தை ஓட வைத்தவர் யார்? ஹென்றி ஃபோர்டு. அவர் இன்வென்ஷன் இல்ல, ஒரு ரெவல்யூஷன். மாஸ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் கொடுத்தார். கார் ஈக்குவல் டு ரிச் பீப்புள் ட்ரீம் இருந்து கார் ஈக்குவல் டு காமன் பீப்புள் ரியாலிட்டி ஆனது. ரோட்ஸ் மாறின, நகரங்கள் மாறின, மனித வாழ்க்கையே மாறின. ஆனா ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் இரண்டு பக்கம்தான். அட்டாமிக் பாம் பாதுகாப்பும் அழிவும், இன்டர்நெட் அறிவும் அடிமைத்தனமும், கார்ஸ் வசதியும் பொறுப்பும். ஒரு உண்மை, டெக்னாலஜி முடிவு செய்யாது, ஹியூமன் வேல்யூஸ் தான் முடிவு செய்யும். அடுத்தது உங்க வாழ்க்கையே இன்ஸ்பயர் பண்ணும் பகுதி. ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. இது அமெரிக்கா ஹிஸ்டரி இல்ல, மனிதகுல இன்ஸ்பிரேஷன். இன்று 2025. தமிழ்நாட்டுல கூட ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் படிக்கிறாங்க, கிரியேட்டர்ஸ் உலகத்தோட பேசுறாங்க, பிசினஸ் குளோபலாக கனெக்ட் ஆகுது. இந்த கதையிலிருந்து நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டியது, ரியல் பவர் வளத்துல இல்ல, ஐடியாஸ்ல தான். நீங்க நினைச்சா, முயற்சி பண்ணினா, நம்பினா உங்க பெயரும் ஒரு நாள் வரலாற்றில் எழுதப்படும். லவ் யூ ஆல். கீப் ட்ரீமிங், கீப் ஃபைட்டிங். டேக் கேர். பாய்.